மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனிதர் நன்மை அடைவார். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனிதர் நன்மை அடைவார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மையடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனிதர் நன்மை அடைவார். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தினமொரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 112. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவருடைய வாழ்வில் என்னென்ன நிகழும் என்பதை இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகின்றது. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்ற மக்கள் தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகின்றார்கள், இறைவார்த்தையை வாசிக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய இல்லங்களிலும் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை தேடி செல்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதே போல இறைவார்த்தையை வாசிக்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் வழியாக அவர்கள் மட்டுமல்ல, அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகவே இந்த அஞ்சி நடக்கின்ற மனிதர்கள் வழியாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற குடும்பமாக அந்த குடும்பங்கள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்கள் கடவுளை மட்டும் நேசிக்க மாட்டார்கள், மாறாக தேவையில் இருக்கின்ற மனிதர்களை நேசிப்பார்கள். ஆகவேதான் ஏழைகளுக்கு கடன் கொடுக்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி இந்த திருப்பாடல் சொல்லுகிறது. ஆகவே ஏழைகளுக்கு மனம் இறந்து அவர்கள் கடன் கொடுக்கின்ற போது அவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி நம் முன் இருக்கின்ற அயலானை அன்பு செய்ய நாம் தவறுகின்ற போது நாம் ஏமாற்றவர்களாக, பொய்யர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிகின்றோம். ஆகவே ஏழைகளுக்கு உதவி செய்வது அல்லது இரக்க செயல்கள் செய்வது என்பது கடவுள் விரும்புகின்ற ஒரு பண்பு. ஆகவேதான் பணக்கார வாலிபன் ஆண்டவர் இயேசுவை சந்தித்த போது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன பதில், நீ சென்று உனக்குள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்றார். ஆனால் அவன் மனவருத்தத்தோடு போனான். ஆகவே ஏழைகளுக்கு நாம் உதவி செய்கின்ற போது ஆண்டவர் நமது வாழ்வை உயர்த்துகின்றார். தமது வளங்களால் ஆண்டவர் நமது வாழ்வை நிரப்புகின்றார். ஆகவே ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர், அயலாருக்கு உதவி செய்வோர், அவர்கள் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள். அவர்களை குறித்த துர்செய்தி வருகின்ற போது அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஏனென்றால் கடவுள் அவர்கள் சார்பாக இருக்கின்றார். ஆகவே கடவுள் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அவர்களை ஆசீர்வாதத்தால் நிரப்புகின்றார். ஆகவே நேர்மையாளோர் ஆண்டவரிடமிருந்து கைமாறு பெறுகின்றார்கள். நமது வாழ்விலும் இந்த கைமாறை பெற வேண்டும் என்றால் இந்த உலகில் வாழ்கின்ற போது ஏழைகளுக்கு நாம் மனமிறங்கி கடன் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் சொல்லுகின்றது. ஆகவே இந்த உலகில் வாழ்கின்ற போதே பிறருக்கு நாம் இரக்கம் காட்டுகின்ற போது நமது வாழ்வு என்கின்ற கருவூலத்திலே புண்ணியங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த புண்ணியங்கள் தான் நம்மை மட்டுமல்ல, நமது தலைமுறையும் ஆசீர்வதிக்கும் என்பதை இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே கடவுளை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் தேவையில் இருக்கின்ற மனிதர்களை, குறிப்பாக ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு ஏழைகளுக்கு நாம் கொடுக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு வாரி வழங்குகிறார் என்கின்ற உறுதியையும் இந்த திருப்பாடல் கொடுக்கிறது. ஆகவே வெறும் கையராய் நமது தேவையிருக்கின்ற மனிதர்களுக்கு நம்மை காட்டிக்கொள்ளாமல்
நம்மிடம் உள்ளவற்றை, அதுவும் குறிப்பாக நமது நேரத்தை, நமது உடனிருப்பை, நம்மிடம் உள்ளவற்றை கொடுக்கின்ற போது நாமும் இந்த இரக்க செயல் ஈடுபடுகிறோம் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஆகவே ஆண்டவரை அன்பு செய்வோம், அயலாரையும் அன்பு செய்வோம். அதன் வழியாக இறைவன் தருகின்ற அந்த பேற்றினை நமதாக்கிக் கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, எங்களை நீர் படைத்திருக்கின்றீர், பராமரிக்கின்றீர், வழி நடத்துகின்றீர். அந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உண்மையிலேதான். ஆகவே உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எங்கள் செல்வங்களை, எம்மிடம் உள்ளவற்றை நாங்கள் எங்கள் தேவையில் இருக்கின்ற மனிதரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.